கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாமே நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை நல்ல என்கரேஜ் பண்றார். நம்ம தைரியசாலியா இருந்து நமது காரியங்களை நாம் செய்ய வேண்டும், திடமனதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அப்போ அவர் ஜெயித்ததுனால நாமும் இப்படி தான் இருப்போம், ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டா என்ன, தப்பே இல்லை. ஆமென். நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெயிச்சா, ஆண்டவர் ஜெயித்தார், நாம் ஆராதிக்கிறவர் ஜெயித்தார், ஆகவே நாமும் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. தோற்று போகிற கூட்டம் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் என்ன இருக்கு, உங்களுக்கு உபத்திரவம். ஆமென். ரொம்ப அழுத்தமாக சொல்றார் ஆண்டவர். நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுவதனால பஞ்சுமத்தை அல்ல, அல்லது சிவப்பு கம்பளம் அல்ல எப்போதும் நம்மை வரவேற்க. ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். ஆனாலும் என்ற அந்த வார்த்தையை சொல்லி இந்த மேல் வீட்டு அறையின் இந்த சொற்பொழிவை கர்த்தர் வெற்றியோடு முடிக்கிறார். ஆமென். இந்த மேல் வீட்டறை சொற்பொழிவு இருக்கு பாருங்க, அற்புதமான சொற்பொழிவு. இதுக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கலாம். இந்த மேல் வீட்டறை சொற்பொழிவுக்கு இயேசுவின் பிரியாவிடை சொற்பொழிவு. ஆண்டவர் கடைசியாக தமது சீஷர்களோடு பேசின 3 அதிகாரங்கள், அற்புதமான அதிகாரங்கள் மேல் வீட்டறையில். அப்புறம் டிஸ்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. மேல் வீட்டறையில் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15, 16, இந்த 4 அதிகாரங்கள் மேல் வீட்டறையில் சொற்பொழிவு முடித்துவிட்டு இப்போ ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். 17ஆம் அதிகாரம் ஆண்டுடைய ஜெப அதிகாரம். நம்ம ஏற்கனவே பல விஷயத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். ஆண்டுடைய அந்த ஜெபத்தை போல அற்புதமான ஜெபம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. பிதாவே என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வாழ்க்கையில் வேர்டு ப்ளஸ் ப்ரேயர் ரெண்டுமே அது பார்த்தீங்கன்னா இணைந்து பயணிக்கிறது. எப்போவுமே வார்த்தையும் இருக்கும், ஜெபம் இருக்கும். சிலர்கிட்ட வார்த்தை இருக்கும், ஜெபம் இருக்காது. சிலர்கிட்ட ஜெபம் இருக்கும், வார்த்தையும் இருக்காது. அந்த பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையை தேடி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட இருக்காது. போனது வந்தது எல்லாம் பேசுவாங்க, ஆனால் சூப்பராக ஜெபிப்பாங்க. ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் கவனித்தா இரண்டும் இணைந்து பயணிக்கிறது. ஆமென். அப்போ சொல்ற, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் உபதேசிக்கிறதுல தரித்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ ப்ரேயர் அண்ட் வேர்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், இணைந்து பயணிக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். இந்த மேல் வீட்டறையின் சொற்பொழிவில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பிதா பிதா என்று சொல்லி அவருடைய வேர்டு ப்ளஸ் ஜெபம் கிட்டத்தட்ட 53 தடவை சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவரையும் பிதாவையும் பிரிக்கவே முடியலங்க. அவ்வளோ பிதாவுக்கு நான் பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, பிதா அப்பா ஃபாதர் அப்படின்னு சொல்றதில்ல, 53 தடவை சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கும் பிதாவுக்குள்ள அந்த நெருக்கமான உறவை பார்த்தீங்களா, இந்த உறவுக்கு நேராய் கர்த்தர் நம்மையும் அழைக்கிறார். ஆமென்.
இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவ்வளவு கருத்து ஆழமிக்க அந்த சொற்பொழிவின் முடிவுரையை நம்ம கவனிப்பது எத்தனை அது மேன்மையாக இருக்கிறது பாருங்க. நல்ல ஜெயத்தோடு கர்த்தர் முடிக்கிறார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். இப்போ இந்த சொற்பொழிவு எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் கேட்கறதுனால உங்கள் இருதயம் கலங்காது, உங்கள் இருதயம் திடமனதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பி ஆஃப் குட் சியர் அப்படிங்கிறார் பாரு. டேக் ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். திடமனதாக இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அடிக்கடி இந்த இருதயம் பார்த்தீங்கன்னா தொய்ந்து போயிருங்க. எவ்வளோ மெசேஜ் கேட்குறோம், ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தலைவலி வந்துச்சுன்னா நம்மளை தாங்கி கொள்ள முடியல, உடனே தொய்ந்து போய் விடுகிறது. இருதயமே நம்மை சில நேரத்தில் ஏமாற்றி விடுகிறது. ஆகவே தான் இருதயம் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா நம்மையே ஏமாத்திருது. நம்ம சொல்லலாம், ஐயோ நான் ஒன்று நினைக்க நான் ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறேனே. அப்போ நம்மையே ஏமாற்றி விடுது. அப்போ அந்த இருதயத்தில் ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னா ஸ்தோத்திரம், அதை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சமாதானம் எங்கே கிடைக்கிறது? ரொம்ப அழகாக சொல்ற, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம். அப்போ தேவனையே சார்ந்து கொள்ளுகிற போது இந்த மாதம் முழுவதுமே நமக்கு சமாதானம் தாங்க. ஆனால் உபத்திரவம் எப்போ வருதான்? உலகத்தில் உங்களுக்கு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம். உபத்திரம் வேணும்னா உலகத்தோடு சார்ந்து கொள்ளுங்க. சமாதானம் வேணும்னா கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேணும். அல்லேலூயா. அப்போ நினைக்கலாம், நீங்கள் உலகத்தில் தானே இருக்கிற, உலகத்தில் தான் வில் ஹேவ் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன். இந்த உலகத்தில் நமக்கு பாடுகளும் துக்கங்களும் எல்லாம் நிறைந்து இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அதை பார்க்காமல் எதை ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு? தேவனே நம்முடைய பார்வை அவரையே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக பார்வையை பார்த்துட்டோம்னா பேதுரு அப்படியே முங்கிட்டார் பாருங்க. கடல் அலைகளையும் கொந்தளிக்கிற சூறாவளியும் பார்த்தபோது அப்படியே முங்கிறார். ஆண்டவரை பார்த்து நடக்கிறவரை தண்ணி மேலே சூப்பராக நடந்தார். என்றைக்கு சூழ்நிலையை பார்க்குறாரோ அப்படியே முங்கி போய் ஆண்டவரே ரட்சின்னு சொல்லி கையை தூக்குறார். கையை உடனே ஆண்டவர் பிடித்து தூக்குறார் பாரு. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. எங்கும் சூறாவளியும் ஆமேன் புயலும் பிரச்சனை, கடல் அலைகள் மோதி அடிக்கும், பெருமழை வரும், புயல் காற்று வரும், நமக்கு சோத்திரம். ஆனால் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உலகத்தை பார்த்தீங்கன்னா உபத்திரம் வந்தான். தேவனை பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சூழ்நிலையை மாற்ற மாட்டாரு. ஆண்டவர் மாற்ற விரும்புறது என்ன அப்படின்னா நம்ம இருதயத்தை மாற்றுகிறார். ஆமென். இருதயத்தில் கலக்கமே இருக்காதுங்க. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா மலை போல பிரச்சனை இருக்கும். ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம், அவ்வளோ அப்படியே எடுத்து ஒத்திக்கலாம். அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள்லாம் இருக்கும். வாசிக்க கேட்போம். 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் டார்கெட் பண்ணி பேசியிருப்பார். சந்தோஷம் நமக்கு நிரந்தரமா இருக்கும், சமாதானம் நமக்கு நிரந்தரமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எப்போ இது நடக்கும் அப்படின்னா என்னிடத்தில் உங்களுக்கு அப்போ ஆண்டவரே பார்த்தா நமக்கு சமாதானம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் உலகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம் இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, இங்கே வாசிக்க கேட்போம். முந்தின அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வேத வசனத்தை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புவார். ஆமென்.
இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு பலிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். உங்கள் சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்த அற்புதமான போதனைகள் தாங்க அப்பர் ரூம் டிஸ்கோஸ், அந்த மேல் வீட்டறை சொற்பொழிவு. ஆமென். அப்போ இந்த சந்தோஷத்தை நம்ம தக்க வைத்து கொள்ளணும். மனசு அங்கே இங்கேயும் அலைபாய் விடக்கூடாது. அதை நினச்சி அந்த காரியம் என்னாகும், இந்த காரியம் என்னாகும், இந்த பிரச்சனை என்னாகும், இந்த ரிசல்ட் என்னாகும், இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், இப்படி அலைய விட்டீங்கன்னா சந்தோஷம் கெட்டு போயிடும். இந்த மே மாதம் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆமென். உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெயிக்க நம்மை அழைத்தார். நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறார். இது எதை குறிக்கிறதுனா, இப்போ அடுத்த ஆண்டு சிலுவைக்கு போக போகிறாரு. இப்போ நாளைக்கு சிலுவை எப்படி இருக்கும் பாருங்க. அந்த இமீடியட் சஃபரிங்கை ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணலை. அந்த லாங் வியூ, தூரத்தில் இருக்கிற தரிசிக்கிறார். இப்போ நாளைக்கு அவர் சிலுவைக்கு போகிறாரு. எவ்வளோ அவமானம் இருக்குது, நிந்தைகள் இருக்குது, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லைங்க. மரணித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீசர் மத்தியெல்லாம் ஊழியம் செய்து கடைசியில் பரமேறி சென்று பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்றாரு பாருங்க. அதை டார்கெட் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதை டார்கெட் பண்ணி சொல்றார். இப்போ நாளைக்கு நடக்க போகிற சிலுவையெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதெல்லாம் பார்க்காமல் ஆமென் தூர பார்வையுடையவர்களாய் ஆமென் இருக்கணும்னு சொல்லி அதை நிகழ்த்தி காட்டின அற்புத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நாளைய பிரச்சனையை பார்க்காதீங்க, இந்த மாதத்தின் இறுதியை பாருங்க. உங்களுக்கு சோத்திரம், வெற்றியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவர் எப்படி பார்த்தாரோ அந்த லாங் வியூ நமக்கு இருக்கணும், அந்த தரிசனம் இருக்கணும். ஆமென். ஆண்டுடைய பார்வை பாருங்க. நாளைக்கு சிலுவை, அதை பார்க்கல ஆண்டவர். அடுத்த நாள் அவர் பாருங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் அவர் பூமியின் அடியில் சோத்திரம். யோனா எப்படி மீனின் வயிற்றில் இருந்தானோ, மனுஷகுமாரன் பூமிக்கு அடியில் அப்படி இருந்து அவர் ஊழியம் செய்யணும். அதுக்கப்புறம் அவர் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கெல்லாம் ஊழியம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் பிதாவின் வலது பார்சத்தில் போய் பரமேறி உட்காரணும். இதான் லாஸ்ட் ஜெயம். இதில் ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். ஆமென். பேயை ஜெயித்து கடைசியில் இருக்கிற அந்த டார்கெட்டை பார்க்குறாரு பாருங்க. அல்லேலூயா. நாளைக்கு உங்கள் தேவை அநேகமாக இருக்கலாம், அதை பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், திடன் கொள்ளுங்கள். ஆமென். நான் உலகத்தை ஆக முடிக்கிறவ பாருங்க, ஜெயமாய் முடிக்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமான எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் உனக்குள் கலங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி திடமனதாயிரு. ஆமென். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்க. தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு மிக அழகான ஒரு அறிவுரை சொல்லுகிறார். இங்கே உட்கார்ந்தப்ப அந்த வார்த்தையை வாசிக்கும்படி ஏவப்பட்டேன். வாசிக்கலாம். 1 நாளாகவும் 28:20. ஒரு தகப்பனை போல இங்கே ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். இது உங்களோட தீர்க்கமாக பேசுகிற வார்த்தை. 1 நாளாகவும் 28:20 வாசிக்க கேட்கலாம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு என்கரேஜிங் ஃபாதர் பாருங்க. பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். இன்றைய கால வேளையில் நம்முடைய ஆண்டவர் ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு தகப்பனாக நிற்கிறார். ஆமென். எந்த விஷயத்தில் நீங்க சோர்ந்து இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பலங்கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காம. இந்த வார்த்தையை ஆண்டவர்
இங்கே இந்த மேல் வீட்டாரையின் சொற்பொழிவில் பயன்படுத்துகிறார் பாருங்களேன். 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. சமாதானத்தை பார்த்தீங்கன்னா, சமாதானம், சந்தோஷம் மாற்றி மாற்றி இங்கே வந்துக்கிட்டே இருக்குங்க. ரிப்பீட்டடாக ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா சீசர்களுக்கு ஒரே பயம், பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே, இப்போ நீங்கள் சிலுவைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் உங்கள் கூடவே இருந்தோம், இனி நாங்கள் தனியாக இருக்க போகிறோம், எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குமே. சீசர்களுக்கு ஒரே பயமும் கலக்கமும். இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி தனிமையாக எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆண்டவர் ஆகவே தான் 13ஆம் அதிகாரத்திலேருந்து 14, 15, 16 4 அதிகாரம் சீஷர்களை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்களா, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் ஏன் கலங்குறீங்க, ஏன் திகைக்கிறீங்க, ஏன் சமாதானத்தை வைத்து போகிறேன், உங்கள் சந்தோஷம் உங்களிடத்தில் நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும் சகோதரா சகோதரியே. ஆமென். உங்கள் சந்தோஷம் உங்களிலே நிறைவாக இருக்கும். 2 வார்த்தை ரொம்ப பிடிச்சுக்கணும். நிலைத்திருக்கிற சமாதானம், நிறைவாக இருக்கிற சமாதானம். எப்பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இங்கே ஆண்டவர் சொல்றார். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பாத்தீங்களா, நான்கிற வார்த்தை 17 தடவை இந்த அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ்ல வருது. மேல் வீட்டரை சொற்பொழிவில் நான், ஐ ஆம் அப்படிங்கிறது, அதுதான் அவருடைய உன்னதமான நாமம். ஆமென். ஸ்தோத்திரம். நான் இருக்கிறவராகவே இருக்கு. ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, மோசே சொல்றாருல்ல. அப்படின்னா என்ன, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். இந்த உலகம் எல்லாம் அவருடைய இறையாண்மையின் கீழ் அடங்கி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நமது இந்தியா, நமது தமிழகம், இந்த திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நம்ம குடியிருக்கிற பகுதி, நம்முடைய வேலை, நமது குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் கர்த்தருடைய இறையாண்மையின் கீழ் அடங்கி இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியான உரைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்கும் போது நம்முடைய சந்தோஷத்தை யாரும் எடுக்க முடியாது. நமது சந்தோஷம் நிறைவாக இருக்கும், நமது சந்தோஷம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீங்க. ஒரு சில காரியத்தினால் நீங்க துக்கம் அடைந்திருக்கிறீங்க. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான். அல்லேலூயா. நம்ம சந்தோஷத்தை யாராலும் நம்ம இருதயத்திலிருந்து எடுக்கவே முடியாது. அவங்க நினைக்கலாம், இவங்களை நம்ம மனமடிவாக்கிட்டோம், இவங்களை நம்ம ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணதுனால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்கள் வேலை செய்கிற இடத்துல போட்டியாளர் நினைக்கலாம். பயப்படாதீங்க, நம்ம சந்தோஷத்தை யாரும் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் பிரச்சனை சூழ்ந்திருக்கு, அதை பற்றி வரி பண்ணாதீங்க. அதான் சொல்லிட்டேன், என்னிடத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம், உலகத்தில் உங்களுக்கு உலகத்தை பார்க்காதீங்க, ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதை பார்க்க நமக்கு உபத்திரவம் தான். கர்த்தரே பார்க்கும்போது சந்தோஷமும் சமாதானமும் ஆமை நம்மிலே நிலைத்திருக்கும், நிறைவாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுது கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க ஆண்டவர் கொடுக்குற ஒரே ஒரு கண்டிஷன். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும்
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த வார்த்தை அப்படியே இந்த மாதம் பலிக்கும், நம்முடைய கண்கள் அதை காணும். சோத்திரம். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். யோவான் 15:8 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும். அல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டவர் அழைக்கிறாரு? சீஷர்களாக மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு மரமாக. ஆமென். சோத்திரம். அப்போ ஒரு மரத்து பக்கத்தில் போன உடனே தோட்டக்காரன் என்ன பண்ணுறான்? அது தேடி பார்க்குறான். காய் இருந்துச்சுன்னா, பழம் இருந்துச்சுன்னா என்ன சந்தோஷம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை நம்ம சாப்பிட்றப்ப அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம். அப்படி தானே? நல்ல கனி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஏவப்படுறோம். பார்த்தீங்களா? கனிதராத மரம் இங்கே நிறையா இருக்குது. அது பக்கத்தில் யாராவது போகிறவா? போகிறதே இல்லை. கனி கொடுக்குற மரம் ஏதோ அது பக்கத்தில் அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே அதை பார்த்துட்டு என் இருதயத்தில் நினைக்கிறோம், என்ன ருசியாக இருக்குது அப்படின்னு. அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. நம்மை கனிதருகிற விருட்சமாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கினதற்கு கர்த்தர் நோக்கம் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த கனியை பிதாவானவர் பறித்து உண்ணும்போது நம்ம பார்த்து சந்தோஷப்படுறார். இந்த மகனை, இந்த மகளை படைத்ததுக்காக, சிருஷ்டித்ததுக்காக. ஓ சோத்திரம். தகப்பனுடைய இருதயத்தை நாம் குளிர பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு கர்த்தருக்கு பெரிய திட்டம் உண்டு. பல நேரத்தை நம்ம புலம்புகிறோம், நான் எதற்கு உயிரோடு இருக்கிறேன், யாருக்கும் பிரயோஜனமற்றவன் நினைக்காதீங்க, சொல்லாதீங்க. நம்ம யூஸ்ஃபுல் வெசலாக வச்சிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய். ஆமேன். ஆக கனி தருகிற அந்த விருட்சமாய் நம்மை மாற்றுவார். இந்த மாதம் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம்மை பிதாவானவர் சந்தோஷப்படுவார். ஆமென். நாமும் சந்தோஷமா இருப்போம், பிதாவையும் சந்தோஷப்படுத்துவோம். எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் பேஸ் என்ன அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஆமென். அதை தான் இங்கே ஃபோக்கஸ் பண்றார். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15:4 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பார்த்தீங்களா? நிலைத்திருக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனோடு உள்ள உறவு. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த உறவை நம்ம காத்துக்கொள்ளணுங்க. அந்த உறவை எந்த காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது. பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, தேவைகளோ, வியாதியோ, பசியோ, பட்டினியோ ஏதும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஃபெலோஷிப்பு போயிருச்சுன்னா டோட்டல் லாஸுங்க. ஆகவே தான் சொன்னேன், ஆண்டவரோடு நம்ம இணைந்திருங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம். உலகத்தை சார்ந்திராதீங்க, தேவனையே சார்ந்திருக்கும் போது சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும், நிறைவாயிருக்கும். மட்டுமல்ல, கனிதரும் விருட்சமாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போங்க. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கலங்காதீங்க, பாரப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த காலவெளியில் தேவன் நம்மை திடப்படுத்துகிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. பார்த்தீங்களா? நாளைக்கு சிலுவையை ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபியூச்சர் அந்த விக்டரியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த டிஸ்கோஸ் முடிக்கிறார் பார். இந்த சொற்பொழிவை கர்த்தர் முடிக்கிறார். ஆக திடன் கொள்ளுங்கள் என்று 3 வசனத்தில் சொல்றார். இந்த மிராக்கிள்லாம் பண்ணுறப்ப இந்த வார்த்தையை சொன்னார். இதை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 9:2 வாசிங்க. ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்கெல்லாம் ஆண்டவர் அங்கே
சொன்னார் என்று வாசிக்கலாம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே மகனே திடன்கொள் திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கும் போது கர்த்தர் பயன்படுத்துகிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அவனை ஸ்ட்ரென்தன் பண்றார். பி ஆஃப் குட் சேர் அப்படிங்கிறார். திடன்கொள், டேக் ஹார்ட். அவன் சோர்ந்து போயிருக்கிறான், வாழ்க்கையே படுத்த படுக்கை ஆயிடுச்சு, இந்த வியாதி தான் எனக்கு இறுதி முடிவா அப்படின்னு இருக்கிறப்ப அவனை மகனேன்னு அழைத்து திடன்கொள் என்றார். ஆமென் என்று சொல்லி வியாதியின் மேல் பாவ மன்னிப்பை கொடுப்பதில் கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். மத்திய அதே அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி பார்த்து அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வருடங்களாக இந்த பெரும்பாடினால் கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகளே. அல்லேலூயா. ஆமென். மகளேன்னு அழைத்து திடன்கொள் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. உடனே அற்புதம் செய்யலை. ஃபஸ்ட்டு ஆத்மா பலப்படணுமே. நம்ம ஆத்மாவை எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி அப்படி திடப்படுத்தி அதுக்கப்புறம் அற்புதம். ஆமீன். அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளுகிறார் பாரு. இவளுக்கு இருந்தது பிளைண்ட் ஃபெய்த் அப்படிங்கிறாங்க. குருட்டுத்தனமாக ஆண்டவர் நம்புறது. அது எப்படிங்க, வஸ்திரத்தை போய் தொட்ட சுகமாயிருமா? அவ்வளோ தூரம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு அற்புதத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்க, நிறைய ஃபெய்த் இருக்குது. என்னென்ன ஃபெய்த் அப்படின்னா, ஸ்தோத்திரம், லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, லிட்டில் ஃபெய்த், நோ ஃபெய்த். உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டா அப்படின்னு சிஸ்டரில் கேட்குறார். நேற்று தினத்தில் இரவு நம்ம தியானித்தோம், கிரேட் ஃபெய்த். ஹல்லேலூயா. பெரிய விசுவாசம். ஆமென். இங்கே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், என்ன விசுவாசம் இருந்தது அப்படின்னா, பிளைண்ட் ஃபெய்த், குருட்டுத்தனமாக நம்பின ஆண்டவரை. அந்த நம்பிக்கையை இயேசு கனப்படுத்தினார். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பார்த்தீங்களா, விசுவாசத்தில் என்னெல்லாம் அந்த படிகள் இருக்கிறது. விசுவாசமே இல்லாமல் இருக்கிறாங்க, அதான் நோ ஃபெய்த். சின்ன விசுவாசம், அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிறார். லிட்டில் ஃபெய்த், அப்புறம் கிரேட் ஃபெய்த், அப்புறம் பிளைண்ட் ஃபெய்த். இப்படி அநேக விசுவாசம் இருக்குது. நம்ம கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்திருக்கும் போது நமக்கு சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்கும், நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. என்றைக்கு உலகத்துக்கு பின்னால் போகிறோமோ, என்றைக்கு நம்ம உலகத்தை சார்ந்து கொள்கிறோமோ, உபத்திரம் நம்மை தாக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மை திடன் கொள்ளுங்கள் என்கிறார். கடைசியாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27ஆம் வசனத்தை வாசி. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள் என்று இயற்கையினால் வந்த பேராபத்தின் போது கர்த்தர் தமது சீஷர்களோடு பேசினார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், டேக் ஹார்ட், பி ஆஃப் குட் சேர் அப்படிங்கிறார். நான் தான், பயப்படாதீங்க அப்படிங்கிறார். இந்த பிரச்சனை நான் இருக்கிறேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், பயப்படாதீங்க. சில பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் பரிகாரம். அல்லேலூயா.
வேற யாரையும் சார்ந்து கொள்ளாதீங்க. உபத்திரவத்தின் மேல் உபத்திரம் வரும், போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும். ஆமென், சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையில் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது பலத்தின் மேல் பலனை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கிருபையின் மேல் கிருபையை கர்த்தர் தருவார். நல்ல கரங்களை தட்டி, இந்த மாதம் நமக்கு ஜெயிக்கிற மாதமாக இருக்கும். நீங்க தோற்று போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை தலை குனிந்த இடத்துல வெட்கப்படுத்தாமல் உங்கள் தலையை நிமிர செய்கிறவர். அல்லேலூயா. இந்த மே மாதம் முதல் நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், சோத்திர, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம எழும்பி நின்று தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை கூட வாசித்து நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷன், கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். மேல் வீட்டு அறையின் சொற்பொழிவின் கடைசி வார்த்தை. ஆமென். 16ஆம் அதிகாரம் 33 வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. ஜெயித்த ஜெய வீரரை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு பிஸ்னஸில் சோத்திரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை தருவதற்காக நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விடமாட்டார். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நாம் பெற்றிருக்கிற சந்தோஷம் ஒருவனை எடுத்துக்கொள்ள முடியாது. அது நிலைத்திருக்கும், நிறைவாயிருக்கும். ரிபா ஹதரா பலரா ஹந்தரா பலரா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜெய கீதங்கள், ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, கே ஜெயம் அல்லேலூயா. தாய் மறந்தாலும் சோராய் விட்டு விடு. கரங்களை தட்டி என்றுரைத்தமை தேற்றுகிறார் என்றும் வாக்கு. ஆமென். என்றும் வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து. நமது குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவார். நமது வேலைகள், நைட்டு செய்கிற எல்லா காரியங்கள், ஆமென், 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 ஆமென். நம்முடைய ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்துவார். நாம் பாடியே ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் இந்த மாதத்தின் எல்லா வரவு செலவுகளை கர்த்தர் பொறுப்படுத்தும்படியாக, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரும்படியாக, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படியாக, தோற்று போன இடத்துல வெட்கம் அடையாதபடி கர்த்தரை பார்க்கும் போது நமது தலையை நிமிர செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் நீர் கொடுத்த நல்ல ஆண்டவரே சோத்திரம், மேல் வீட்டு அறையின் சொற்பொழிவின் இறுதி வார்த்தைகள் ஜெயத்தோடு முடிக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது தற்காலம் இருக்கிற இந்த உபத்திரவம் எல்லாம் தற்காலிகமானது சுவாமி. அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. எங்கள் தேவனையே நாங்கள் பார்த்து எங்கள் சமாதானத்தையும் எங்கள் சந்தோஷத்தையும் நாங்கள் தக்க வைத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. உலகத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது சுவாமி. உலகம் எங்களை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது. நீ பாவத்தின் மீது ஜெயமெடுக்க திமிர்வாதக்காரரை நோக்கி சொன்னீரப்பா, திடன் கொள் என்று சொன்னீர் ஆண்டவர். நோயின் மீது ஜெயமெடுக்க பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னீர், மகளே திடன் கொள் என்று சொன்னீர் ஆண்டவர். இயற்கை பேரழிவினால் பாதித்த போது தமது சீஷர்களை பார்த்து சொன்னீரப்பா, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னீரப்பா. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்துகள், சூறாவளிகள் வீசும்போது எங்கள் கண்கள் ஆண்டவரே இந்த வார்த்தையை பார்க்கட்டும்.
உம்மையே தரிசிக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.